பங்கம். எப்படி? சந்திரன் கர்வ பங்கம். இல்லையே, அதாவது ஹரிச்சந்திரன் சந்திரமதி அம்மன் பிறப்பு. ஆமா, சூரிய வம்சத்துடைய கதை. ஆமாங்க, சூரிய குலத்தோர்களுடைய கதை. ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னா அந்த சூரிய அதாவது பரம்பரையில ஹரிச்சந்திர மகாராஜருடைய பெயரை அதாவது கேள்விப்படாதவங்க யாரும் எந்த மாநில மக்களும் இருக்க மாட்டாங்க. காரணம், பொய் பேசாம நீதி நெறியோடு வாழ்ந்த மன்னன் என்றால் ஹரிச்சந்திர மன்னனை தான் சொல்லுவாங்க. இப்பவும் பாரு, இப்போ இந்த பூலோகத்துல இத்தனை யுகங்கள் கடந்தாலும் எத்தனையோ ஆண்டு காலங்கள் ஆகுது ஹரிச்சந்திர மகாராஜர் நம்முடைய இந்தியாவை ஆட்சி செய்து இல்லையா? அப்பேற்பட்ட ஹரிச்சந்திர மகாராஜருடைய பெயர் நாமோ இந்த கலியுகத்துல இத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வருதுன்னா அவர் பொய் பேசாம நீதி நெறியோடு வாழ்ந்த காரணம் தான். அவர் மட்டுமல்ல, அவருக்கு வாக்கப்பட்ட சந்திரமதி அம்மன் அவர்களுக்கு பிறந்த பிள்ளை செல்வம் யோகிதாசன், தேவதாசன். அப்பேற்பட்ட குடும்பத்திலேயே அவங்களும் அப்படியே வாழ்ந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு புண்ணியர்கள் பிறந்த கதை இந்த நாடகத்தில் தர்பாராக நான் வந்திருக்கேன். நான் யார், எனது பெயர் என்ன? பதினிக்கவா? யாரு உங்களுடைய பெயர் என்னங்க? அம்மம்மா ஆதிசக்தி, ஆதிசக்தி, பராசக்தி, பராசக்தி, உமா பார்வதி, உமா மகேஸ்வரி, மகேஸ்வரி, இப்படி பல பெயர் நாமங்கள். இந்த காளிகா தேவியும் நானே, ஊர் ஊருக்கு அமர்ந்திருக்கும் மாரியம்மனும் நானே. உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் இந்த சக்தியின் அம்சமாகும். வந்தது உண்மைதான். அப்பேற்பட்ட ஆதிசக்தியானே நான் எவ்விதம் பிறந்தேன், எப்படி பிறந்தீங்க? அம்மம்மா, நான் பிறந்த வரலாற்றை கூறவா? வரலாற்றை கூறுங்கள் தாயே.
உலகம் பிறக்கும் முன்பதாக இந்த உலகமானது எப்படி இருந்தது? 3 பங்கு நீரும் 1 பங்கு நிலமும் இருந்ததா? அதாவது உலகத்தில் உயிரினம் என்று தோன்ற வேண்டும் என்றால் அதற்கு பஞ்சபூதங்கள் வேணும். எப்படி பஞ்சபூதங்கள்? என்னென்ன? நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. ஆமாங்க. இப்படி சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் வேண்டுமா? ஆனால் நான் பிறக்கும் முன்பதாக நீர், நிலம், காற்று இவை 3 தான் இருந்ததா? எப்படி? நிலம், நீர், காற்று. இவை 3 மட்டுமே இருந்த காரணத்தினால உலகத்தில் எந்த ஒரு உயிரினமுமே இல்லாம இருந்ததா? உண்மைதான். அந்த காற்றின் ரூபமாக விளங்கக்கூடிய ஆதி முனிவர், ஆதி பகவான் திருவள்ளுவர் இருக்கிறார்ல, அப்பேற்பட்ட திருவள்ளுவர் எத்தனை குறளை ஏற்றினாரு? 1330 குறளை இயற்றினார். அதுல முதல் குறள் என்ன? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகென்று எழுதியிருப்பார். அப்பேற்பட்ட அந்த ஆதி பகவான் அகாரம், உகாரம், அகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 எழுத்துக்கள் உருவானா ஓம் என்ற சத்தம் ஏற்படும். சரிங்க. அப்பேற்பட்ட ஒளியை எழுப்ப வேண்டும் என்று உலகத்தில் கடுமையான தவநிலைகள் மேற்கொண்டார். 2011 ஆண்டு. அப்போ 2011 ஆண்டு காலங்கள் கழிந்து அந்த ஆதி முனிவராகப்பட்டவர் தன் கண்களை திறந்து பார்த்தாரா. உலகத்தில் பஞ்சபூதங்கள் இல்ல, முப்பூதங்கள் மட்டுமே இருந்ததா. இதை பார்த்த உடனே இத்தனை லட்ச ஆண்டு காலங்கள் கடுமையான தவம் இருந்து எந்த ஒரு உயிரினமே இந்த உலகத்துல பிறக்கலையே. இவ்வளவு நாள் தவம் செய்ததன் பலன்தான் என்னவென்று அதாவது தன்னுடைய வயிற்று பகுதியில் தடவிக்கொண்டே யோஜனை செய்தாராம். ஆமா. அப்போ பெருத்ததோர் அழுக்கு கட்டியானது ஒன்று உருவாக அதை பார்த்தவுடன் ஆதி முனிவருக்கு ஆங்கார கோபம் ஏற்பட்டு இத்தனை லட்ச கணக்கான ஆண்டு காலங்கள் அமர்ந்து தவம் செய்து கேவலம் இந்த அழுக்கு கட்டிதான் மிஞ்சியதா என்று கோபத்தோடு எடுத்திருந்தார். அந்த 3 பக்கம் நீரா இருந்தது பாரு. அப்பேற்பட்ட ஆள் கடல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் அந்த அழுக்கு கட்டி விழுந்த உடனே அவர் மனதிலே எண்ணி இருந்த அந்த அகாரம், அதாவது அகாரம், மகாரம், உகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 எழுத்துக்களும் ஒன்றுபட்டு ஓம்கார சத்தமாக உருவாகி ஓம் என்ற சத்தம் ஒன்று உருவானது. அப்போ அந்த சத்தம் உருவான இடத்துல அக்னி பிளம்பாக தலைவிரி கோலத்தோடு அண்டத்திற்கும் ஆகாயத்திற்குமாக எழுந்து நின்றேன். அப்போ அந்த ஓம்கார சத்தத்தின் வழியாக அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு. எப்படி? அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு. ஆமா. நீர், நிலம், காற்று, நெருப்புங்க. ஆகாயம் என்று சொன்ன உடனே இந்த அக்னி பிளம்பானது உயர ஆகாயம் என்ற ஒரு பூதமும் உருவானது. உருவானதை கண்டுடனே ஆதிமுனிவர் சந்தோஷப்பட்டார். அப்போ இந்த பெண்ணானவள் நான் அந்த ஆழ்கடலில் ஓம் என்ற சத்தத்தில் பிறந்து நம்மை படைத்தவர் யாராக இருக்கும் என்று தேடி பார்க்கும் பொழுது ஆதிமுனிவர் என் கண்ணிலே பட அவரை வணங்கி, ஐயா, ஓம் என்ற சத்தத்தின் வழியாக பிறந்தவள் நான். எதற்காக பிறந்தேன் என்னவென்றே தெரியாமல் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல, எனது தவ வலிமையால் பிறந்தவளம்மா நீ. தீயின் வடிவாக பிறந்தவளால் தீயின் வடிவாக பிறந்தபடியால் உனக்கு சக்தி என்று பெயர் வைத்தார். அப்போ ஆதிமுனிவர் சொன்னார், அம்மா, இந்த உலகத்தை உற்பணம் செய்ய வேண்டும் என்றுதான் லட்சாதி கணக்கான ஆண்டு காலங்கள் அமர்ந்து தவம் செஞ்சேன். அதன் பலனாக பிறந்தவள் நீ. உன் நாவ, அதாவது எந்த ஒரு ஓம் என்ற சத்தத்தில் நீ பிறந்தாயோ அதே ஓம் என்ற வார்த்தையை உன் திருநாக்கால் ஓதினா இந்த உலகம் உற்பணமாகும் என்று சொல்ல நான் என்ன செய்தேன்? அந்த ஓம் என்ற அச்சரத்தினை என் நாவால் உச்சரிக்கும் பொழுது எனக்கு முன்னமாகவே இந்த உலகத்தில் தோன்றி, அதாவது பல ஆண்டு காலங்கள் ஆளிலையில் அமர்ந்து, அதாவது படித்து குழந்தையாக காட்சி கொண்டிருந்த அந்த நாராயண மூர்த்தியாகிய விஷ்ணு பகவான் பெருமாள் இந்த ஓம் என்ற சத்தத்தை செவியால் கேட்டுடனே சுய உருவமாகி விஷ்ணுவாக தங்கா என்ற அழைக்க இவர் நமக்கு முன்னமாக பிறந்தவராக இருக்க வேண்டும் என்று எண்ணி அவரை அண்ணனாக ஏற்று மீண்டும், அதாவது
ஆதி முனிவரும் இந்த விஷ்ணு பகவான் வாக்கிருக்குங்க. மீண்டும் நான் ஓம் என்ற சத்தத்தை உச்சரிக்க அதில் ஒரு ஆடவன் பிறந்து என்னை கண்ணே பெண்ணே தேவி என்ற கண்ணை இதை பார்த்த உடனே நான் பிறக்கும் பொழுதே நெற்றிக்கண்ணோடு பிறந்தவள். என் உருவத்துல 3 நேத்திரங்கள், 3 கண்கள். ஆமா, இந்த ஆடவன் பிறந்து வரும் பொழுதே கண்ணே பெண்ணே தேவி என்று ஆங்காரத்தோடு நம்மை கட்டி சேர்கிறானே என்று எனக்கு அதிகமாக கோபம் ஏற்பட்டு என் நெற்றியிலே இருந்த கண்ணை திறந்த அந்த ஆடவனை எடுத்து அது மட்டுமல்ல, அந்த ஆடவனை பத்மமாக்கிய பிறகு ஆதி முனிவரும் விஷ்ணு பகவான் திருமால் மூர்த்தி என்கிட்ட சொன்னாங்க, பெண்ணே இதோ உலகத்தை உற்பனம் செய்வதற்காகத்தான் நீ பிறந்திருக்கிறாய். ஆனால் பிறக்கின்ற உயிரினங்களை நீயே அளித்தா உலகம் உருவாகாதம்மா. அதனால் சாம்பலாக இருக்கக்கூடிய அந்த உருவத்திற்கு மீண்டும் உருவம் கொடுத்து அவரையே நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்ல, அதன் பிரகாரம் மீண்டும் ஓம் என்ற அச்சர சொல்லினை உச்சரித்து அந்த சாம்பலாக இருந்த ஆடவரை உயிர் பெறச் செய்து அவர் என்னை கண்டவுடனே பயந்து ஒளிந்தார். பயப்பட வேண்டாம், உங்களை திருமணம் செய்வதற்காகவே பிறந்தவள் இந்த பெண். அவளை நீங்கள் திருமணம் செய்து இந்த உலகத்திற்கு பாடுபட வேண்டும் என்று சொல்ல பகவான் சொல்ல, அதற்கிணங்க அப்போ அந்த ஆடவர் சொன்னார், இந்த பெண்ணானவள் நெற்றியிலே இருக்கக்கூடிய நெற்றி கண்ணானது ஆங்கார கோபம் ஏற்பட்டால் திறந்து அகில உலகத்தையும் எரிக்கும் சக்தி படைத்ததாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த நெற்றிக்கண் பெண்களுக்கு பொருந்தாது. அந்த நெற்றிக்கண்ணை தானமாக கொடுத்தா இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்ல, அதன் பிரகாரம் என் நெற்றியிலே இருந்த 3வது கண்ணாகிய நெற்றிக்கண்ணை அந்த ஆடவருக்கு தானமாக கொடுத்து அவரையே நான் திருமணம் செய்தேன். உண்மைதான், அவரை திருமணம் செய்து அதன் பிறகு உலகத்தில் ஒரு உயிரினம் பிறப்பதற்கு ஒரு தெய்வம் வேணும். அந்த பிறந்த உயிரினங்களை காத்து ரட்சிப்பதற்கு ஒரு உயிரினம் வேணும். ஒருவேளை பிறந்ததில் ஏதாவது பிழையாக பிறந்து விட்டா அதை அழிப்பதற்கு ஒருவர் வேண்டுமே. இப்படி 3 தொழிலுக்கு 3 பேர் வேண்டும் அல்லவா? அதன் பிரகாரம் அழிப்பதற்கு என் அண்ணனாகிய திருமால் மூர்த்தி விஷ்ணு பகவானும், பிறந்திருக்கும் உயிரினங்களை காப்பதற்கு என் கணவர் இருக்கிறாங்க. ஆனால் படைப்பதற்கு கடவுள் இல்லை என்று சொல்லி விஷ்ணு பகவான் தான் பள்ளி கொண்டிருந்த அந்த பார்க்கடலில் படுத்து உறங்கும் பொழுது அவரது தொப்புள் என்று சொல்லக்கூடிய தொப்புளின் வழியாக முந்தி கமல, அதாவது உந்தியில தடாகம் என்று சொல்லக்கூடிய தாமரை தடாகம் ஒன்று உருவாகி அதிலே தாமரை முந்தி கமலத்தில் தாமரை பூவில் 5 முகங்களுடன் ஒரு குழந்தையை பிறக்க செய்து அவருக்கு பிரம்மா என்று பெயரிட்டு அவருக்கே படைக்கும் தொழிலை ஒப்படைத்தார்கள். இப்படி 3 தேவர்களும் ஒன்றிணைந்து ஒருவர் படைக்க, ஒருவர் காக்க, ஒருவர் அழிக்க என்று இந்த சக்தியானவளின் உருவத்தினால் பல பெண்களையும் பிறக்க செய்து அவர்களுக்கும் துணையாக அனுப்பி இந்த உலகத்தை எல்லாம் உற்பனம் செய்தேன். அப்படி நான் திருமணம் செய்த என் கணவன் யார்? இந்த 3வது நெற்றிக்கண்ணை கொடுத்தேனே அப்பேர்பட்ட என் மணவாளன் யார்? நான் நெற்றிக்கண்ணை தானமாக கொடுத்து கைலங்கிரி பாத்திராக விளங்கக்கூடிய அந்த ஆதி சிவன் கருத்தராகிய சிவபெருமானை மாலையிட்டு, அப்படி மாலையிட்டு குழந்தைகளை பற்றியா கேட்கிறேன். அடியே என் கணவராகிய சிவபெருமானை நான் மணந்த பிறகு
எத்தனையோ கணங்களை எல்லாம், ஆமாங்க. கணங்கள் என்றால் பாதுகாவலர்கள் ஆமாங்க. என் கணவராகிய சிவபெருமானுக்கு உடன் இருக்க அவர் சென்று படியளந்து வருவது வழக்கம். சரிங்க. அப்போ என் மனசுல ஒரு அதாவது மனசுல ஒரு எண்ணம் ஏற்பட்டது. நம் கணவர் படியிழக்க போகும் பொழுதும் இந்த கைலங்கிரியில் இருக்கும் பொழுதும் பாதுகாவலுக்காக நந்தி முதல் எத்தனையோ கணங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆமாங்க. ஆனால் அவர் சென்ற பிறகு நம்மை பாதுகாப்பதற்கும் நமது பேச்சு துணைக்கும் ஒரு கணம் வேண்டும் என்று சொல்லி நான் குளிக்கின்ற மஞ்சளில் எப்படி குளிக்கின்ற மஞ்சள் நான் குளிக்க வைத்திருந்த மஞ்சளில் ஒரு உருவத்தை பிடித்து அதற்கு உயிர் கொடுத்தேன். அந்த அதாவது கனமாக பிறந்தபடியினால் எப்படி பாதுகாவலாக பிறந்தபடியினால் முதல் பெயர் நான் அவனுக்கு கணபதி என்று வைத்தேன். கணபதி உண்மைதான். பிறக்கும் பொழுது அழகாக பிறந்த குழந்தை என் அதாவது என் கணவராகிய சிவபெருமான் என்னை காண்பதற்காக தடையாக நின்றபடியினால் அவரை தன் திரிசூலத்தால் அந்த கணபதி என்று சொல்லக்கூடிய என் குழந்தையின் சிரத்தை அறுத்து மீண்டும் நான் மன்றாடி அவருக்கு உயிர் வைத்து தருமாறு என் கணவரிடத்தில் கேட்க யானையின் முகத்தை வைத்து உயிர் கொடுத்தார். சரிங்க. யாரது? விநாயக பெருமான் விக்னேஸ்வரன் கணபதியாக பிறந்தவன். எப்படி? விநாயக பெருமான். ஆமா. இப்படி என்னால் எந்த ஒரு ஆடவன் துணை இல்லாம இந்த சக்தியினால் பிறக்கப்பட்டவன் கணபதி என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான் விக்னேசமூர்த்தி. உண்மைதான். இது எங்களுக்கு முதல் குழந்தை. என் கணவராகப்பட்ட சிவபெருமான். எப்படி? யாரு? சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணின் வழியாக தீப்பிளம்பாக உருவாக அந்த தீப்பிளம்பானது சரவண பொய்கை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றில் ஆறு பொறிகள் கமலம் என்று சொல்லக்கூடிய தாமரை மலரில் விழுந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்து அவனுக்கு ஆறுமுகன் என்று பெயரிட்டு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு இந்த சக்தியால் ஒருமுகமாக ஒன்று சேர்த்து முருகப்பெருமான் ஆறுமுக கடவுள் என்று பெயரிட்டு கந்தன் கணேசன் என்ற 2 குழந்தைகளை ஈண்டெடுத்தோம். அதாவது ஆணின் துணை இல்லாம என்னால் படைக்கப்பட்டவன் விநாயக பெருமான், இந்த பெண்ணின் துணை இல்லாமல் என் கணவராகிய சிவபெருமானால் படைக்கப்பட்டவனோ முருகன். கைலங்கிரியில் சுகமாக வாழ்கிறோம். கணவருக்கு என்ன வேலை? பிரம்மதேவருக்கு படைத்தார் என்றார். அதாவது அந்த படைப்பில் நிலை ஏற்பட்டால் அதை அழிப்பது என் அண்ணனாகிய மாயவன் எம்பெருமான் நாராயணமூர்த்தி. ஆனா படைத்திருக்கும் அந்த உயிரினங்களுக்கெல்லாம் உலகத்தில் 84 லட்சம் ஜீவபேதங்கள். எப்படி? நம்மை போன்று நடப்பவை 21 லட்சம். அந்த மார்க்கமாக பறக்கும் பறவை இனங்கள் அது ஒரு 21 லட்சம். ஊர்வன பாம்பு பூரான் போன்ற ஊர்வன 21 லட்சம். தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் நீந்துவன இவைகள் 21 லட்சம். இப்படி 84 லட்சம் பேதங்களுக்கும் ஜீவபேதங்களுக்கும் படியளக்கும் கர்த்தாவாக என் கணவர் வாழ்கிறார். அப்படி அவர் படியளக்க செல்வதாக இருந்தால் நான் தினந்தோறும் அவருக்கு பாத பூஜை போடுவது வழக்கம். அவருக்கு ஆமா, நான் போட்டா மட்டும்தான் அவர் போவாரு. உன்னை பார்த்தாவே தெரியுது. என்னடா அவரு உன்னை போட்டா என் கணவருக்கு நான் பாத பூஜை போடுறது வழக்கம். ஆனா நான் போட்டா மட்டும்தான் அவர் படி இறக்க போவாரு. அவரு உள்ள போட மாட்டாரா? நீ அவரு போடுவீங்க? நான் தாண்டா அவருக்கு போடுவேன். பாத பூசை போட்டதுக்கு அப்புறம் தான் போவாரு. ஆமா மாட்டாரு. இல்லனா அவர் படியலக்கு போறது இல்ல. அதனால என்னுடைய கணவரை பார்த்து பாத பூஜை செய்து அவரை அதாவது படியலக்கு அனுப்ப வேண்டும். போகலாம். அதாவது